ஹேர் மேஸ் டுடே பார்க்க போகிறது ஜங்குக் எஃப்எஃப் ஹைடன் ப்ரெக்னன்சி பார்ட் 4. ஜங்குக் இப்போ காலேஜ் கேரிடோர் சைடில் இருக்க ஸ்டெப்ஸில் அமைதியாக இறங்கி நடந்து வந்துட்டுருக்காங்க. அந்த டைமில் வைன் மினி 2 பேரும் காய்கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்காங்க. ப்ரொஃபஸர், நீங்கள் சொன்னால் இந்த 3 சாப்டரையும் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதுக்கு அசைன்மெண்ட் எழுதுனா மட்டும் போருமா? இதுக்கு செமினார் அட்டன் பண்ண வேணாமா அப்படின்னு கேட்குறாங்க வைன். அப்போ காய் வைனை பார்த்து ஆசையாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, வேணாம் பேபி, இதுக்கு செமினார் தேவைப்படாது, அசைன்மெண்ட் மட்டும் சப்மிட் பண்ணால் போகிறோம். மினி, இதுக்கு அடுத்து வரக்கூடிய 3 சாப்டர்ஸை நீ அசைன்மெண்ட்டாக எழுதிக்கணும், ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே சார், நானும் என்னோடய குரூப்பில் இருக்கவங்களும் இதை அசைன்மெண்ட்டாக ரெடி பண்ணிக்கிறோம். வைன், நீனும் உன்னோட குரூப்பில் இருக்கவங்களும் இப்போ எழுதியிருக்க அசைன்மெண்ட்டாக அவங்கள்ட்ட கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணிக்க சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் ஜங்குக் ஸ்டெப்ஸில் வந்தவங்க அப்படியே நின்றுட்டாங்க. கவனித்து வைன் என்ன சொல்கிறாங்கன்னு நோட்டீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ காய் சொல்கிறாங்க, இன்றைக்கி நைட்டு எனக்கு பர்த்டே பார்ட்டி இருக்குது, ஸ்பெஷலாக உன்னையும் மினியும் இன்வைட் பண்ணுறேன், 2 பேர் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வைனும் மினியும் அப்படியே காயை பார்த்துட்டு, என்ன சார் சொல்கிறீங்க, இன்றைக்கி உங்களுக்கு பர்த்டேவா? எந்த செலிப்ரேஷனும் பண்ணலை நீங்கள்? இது தெரிஞ்சிருந்தா நான் என்னோடய கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து உங்களுக்கு பர்த்டே கிஃப்ட் ஏதாவது வாங்கி கொடுத்துருப்போமே அப்படின்னு சொல்கிறாங்க வைன். அதுக்கு மினி சொல்கிறாங்க, ஏய், இப்போ தான் தெரிஞ்சு போயிடுச்சே, ஏதாவது போய் வாங்கிட்டு வந்து சாருக்கு ஃபுட் எதுவும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. காயப்போ ஸ்மைல் பண்ணிவிட்டு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் 2 பேரும் ஈவினிங் ஒரு 6:30 போல் என்னோடய வீட்டுக்கு வந்துடுங்க. இது என்னோடய மேன்ஷன் அட்ரஸ். ஒரு 2 ஹவர்ஸ் அங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு கிளம்பிடலாம். இல்லை நான் கார் எதுவும் அனுப்பிவிடவா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை சார், நாங்கள் கண்டிப்பாக வரோம், நான் ஸ்கூட்டி வச்சுருக்கேன், நானும் மினியும் உங்கள் மேன்ஷனுக்கு வந்துடுறோம், 8 o'clock நாங்கள் அங்கேருந்து கிளம்பிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். உடனே மினி சொல்கிறாங்க, சார், பார்ட்டின்னு சொல்கிறீங்களே, எல்லாத்தையும் இன்வைட் பண்ணியிருக்கீங்களா, எங்கள் 2 பேரை மட்டும் இன்வைட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்டாஃப் எல்லாத்தையும் இன்வைட் பண்ணியிருக்கேன், உங்களை மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டூடெண்ட்ஸையும் இன்வைட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு காய் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. காய் போனதும் வைன் மினி 2 பேரும் அப்படியே ஹைஃபை பண்ணிக்கிட்டு, இந்த சிட்டிக்கு வந்ததுலேருந்து நான் எங்கேயும் போகலை மினி, நான் 2 பேரும் டிக்காக ரெடியாகி சாரோட பர்த்டே பார்ட்டி அட்டன் பண்ணலாம், ரொம்ப நல்லது இந்த காய் சார், கண்டிப்பாக போய் அவரை பார்க்கணும், என்ன கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வைன் மினி 2 பேரும் ஜங்குக்கை க்ராஸ் பண்ணிக்கிட்டு அந்த சைடு கிளம்பிட்டாங்க. ஏன்னா ஜங்குக்கை நோட்டீஸ் பண்ணலை, இது காலேஜ் இல்லையா, நிறைய பேர் வருவாங்க போவாங்க, ஸோ ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட்னு நினச்சிட்டு கவனிக்கவே இல்லை 2 பேரும். ஜங்குக் இப்போ வைன் போகிறதையே நோட்டீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பை காட், என்னது இது, நான் எதுக்கு இவ்வளோ யோசிக்கிறேன், இவன் எங்கே போனா என்ன, யார் கூட கேட்டு ஒழிஞ்சா எனக்கு என்ன, எஸ்டர்டே தான் நல்லா எனக்கு செப்பல் ஷாட் கொடுத்த மாதிரி கேள்வியாக கேட்டு அசிங்கப்படுத்தினாலே, நல்லா அமைதியாக எதுவும் பேசாமல் 8 மாதம் இருந்துட்டு இப்போ வாயாடுறான் எனக்கிட்ட, இவளுக்கு இருக்கும் ஒரு நாள், என்னமா பண்ணட்டும், கேட்டு ஒழியட்டும், எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அவங்களோட கேபினுக்கு கிளம்பிட்டாங்க. இப்படியே அந்த டே பாஸ் ஆகுது. ஜங்குக் இப்போ தன்னோட மேன்ஷனில் ஆளுக்கு முன்னாடி உட்காந்துருக்காங்க லிவிங் ஏரியாவில். வைன் இப்போ தான் காலேஜ் முடித்து வர்றாங்க. வைன் ஜங்குக்கை சைட் ஐஸில் நோட்டீஸ் பண்ணிவிட்டு எதுவுமே பேசலை, அமைதியாக ரூமுக்கு போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நைட்டு டின்னர் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. வைன்கிட்ட ஜங்குக் அப்படியே எழுந்து வந்து வைன் அப்படின்னு சாஃப்ட் வாய்ஸில் கூப்பிடுறாங்க. வைன் அப்போ சைடில் திரும்பி பார்க்குறாங்க. காலேஜில் எந்த சூட் வியர் பண்ணியிருந்தாங்களோ அதே சூட்டோடு தான் நின்றுட்டுருக்காங்க. வைன் அப்போ ஜங்குக்கை பார்த்து, என்ன மிஸ்டர் ஜான் அப்படின்னு கேட்குறாங்க. காலேஜ் முடித்து நான் இயர்லராகவே வந்துட்டேன் மேன்ஷனுக்கு, இப்போ வரைக்கும் நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலை, என்னையை பார்த்து என்ன வேணும்னு கேட்குற, ஏன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலை, என்ன எதுன்னு கேட்க மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. ஜங்குக் இப்படி கேட்டதும் வைன் குறுக்குன்னு ஜங்குக்கே பார்த்துட்டு, உங்களுக்கு என்னாச்சு மிஸ்டர் ஜியான், நானும் ஒரு 2 வீக்ஸாக பார்த்துட்ருக்கேன், எனக்கிட்ட நீங்கள் சரியாக பேசக்கூட மாட்டீங்க, நான் ஏதாவது கேட்டால் 1 word 2 wordல ஆன்சர் பண்ணிவிட்டு போயிடுவீங்க, நானும் உங்கள்கிட்ட பேச மாட்டேன், ஏன்னா பேசுகிறதுக்கான சூழ்நிலை இல்லை, இப்போ காரணமே இல்லாமல் கிராமத்துக்கு திருவிழாவுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து என் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கீங்களே, என்ன பிரச்சனை, இங்கே பாருங்கள், உங்களுக்கு எம்மையில் எதுவும் ஆசை வந்துடுச்சா, ஐம் சாரி, உங்களோட ஆசைக்கு நான் தீனி போட முடியாது, என்னோட லில்லி அக்காவுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அவங்க உங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டு
அவங்க கூட கூடி குடும்பம் நடத்துவாங்க. உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. ரெண்டாவது, என்னை விட 2 ஏஜ் கேப்பில் நீங்கள் இருக்கீங்க. என்னைய முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த 8 மந்த்தும் அசிங்கப்படுத்திருக்கீங்க, அவமானப்படுத்திருக்கீங்க. எதுக்காக என்னை திட்டுறீங்கன்னு கூட தெரியாமல் மினி அக்கா பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்கள் என்னை திட்டிருக்கீங்க காலேஜில். எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டேன். இப்போ காரணமே இல்லாமல் வேறு ஒரு டாப்பிக்கை யூஸ் பண்ணிக்கிட்டு இவன்கிட்ட பேசாத, அவன்கிட்ட பேசாத, இது என்ன ட்ரெஸ்ஸு, ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்க, எதுக்கு இப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. இப்போ நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாததுக்கெல்லாம் எனக்கிட்ட வந்து கேட்குறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். ஏய், ஒரு வார்த்தை தானே கேட்டேன், அதுக்கு உன்னை செமினார் எடுக்க சொன்னேன். எனக்கிட்ட எனக்கு ஃபுட் வேணாம், அதை சொல்கிறதுக்காக தான் வந்தேன், எதையோ பேசி தொலைஞ்சிட்டேன், உனக்கு மட்டும் நீ ஃபுட் ரெடி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்கு. ஒயினப்போ ஜங்குக்கை குறுக்குறுன்னு பார்த்துட்டு, ஓகே, இந்த 8 மந்தில் ஏகப்பட்ட தடவை நீங்கள் வெளியில் போயிருக்கீங்களே, கிளப்புக்கு போயிருக்கீங்க, மேரேஜ் ஃபங்க்ஷன், பார்ட்டி, அது இதுன்னு எங்கெங்கே போயிருக்கீங்க. எனக்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னதில்லை. அவங்களுக்கு நான் ரெடி பண்ண ஃபுட்டாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்துட்டு நெக்ஸ்ட் டே சூடு பண்ணி நான் சாப்பிட்ருக்கேன். அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் பிரேக்ஃபாஸ்ட். அப்படி இருக்கும்போது என்ன புதுசாக எனக்கிட்ட இங்கே போகிறேன் அங்கே போகிறேன்னு சொல்கிறீங்க, எங்கேயோ போய் ஒழிங்க, எனக்கு என்ன அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். திக்குன்னு இருக்குது ஜங்குக்கு. ஏய், யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க நீ, ஏதோ அசால்ட்டாக இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்கு. போதும் நிறுத்துங்க. ஒய்ஃபை வீட்டில் வச்சுக்கிட்டு கண்டவை கூட ஊர் சுற்றுற உங்ககிட்ட நான் இப்படி தான் பேசுவேன். நீங்கள் தான் சொல்லிட்டீங்களே 1 இயருக்கு நான் உங்கள் ஒய்ஃபு, நீங்கள் சொல்கிறத நான் கேட்கணுன்னு. அப்போ 1 இயருக்கு நீங்கள் என் ஹஸ்பண்ட், நான் சொல்கிறதையும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கோபம் வருது ஜங்குக்கு, ஆனால் எதையும் காட்டிக்கல. ஒயினை பார்த்து, நீங்கள் அது வெளியில் போறியா அன்னைக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஒயினுக்கு இப்போ தான் நினைவு வருது காயோட ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஜங்குக்கிட்ட சொல்ல விருப்பம் இல்லை. ஏன்னா தேவையில்லாமல் ஜங்குக்கு இதை வச்சு ஏதாவது சண்டை இழுப்பாங்க. அதனால் ஒயின் அமைதியாக ஜங்குக்கு பார்த்து, இல்லை, நான் எங்கேயும் வெளியில் போகிறதில்ல, வீட்டில் தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு அப்போ ஒயினையே பார்த்துட்டு ஷியோர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷியோர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒயின் டின்னருக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருந்த ப்ரிப்பரேஷனை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு கட் பண்ண வெஜிடபிள்ஸை ஒரு ஏர்லாக் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிவிட்டு அமைதியாக சைடில் போக்கி இருக்கிற வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி அப்படியே அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு அப்படியே நின்று பார்த்துட்ருக்காங்க. 1 இன்ச் கூட இங்கிட்ட நகரலை. என்ன திமிரு இருக்கும் இவளுக்கு. காய் பர்த்டே பார்ட்டிக்கு வாடின்னு சொல்லிட்டான் இவளையும் அந்த மினியையும். 2 பேரும் நல்லா ஈன்னு அவன்கிட்ட சிரித்து பேசிக்கிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு வந்துட்டாளுங்க வீட்டுக்கு. இப்போ எங்கேயும் போகலன்னு சொல்கிறான். எனக்கிட்ட ஒன்றும் புரியலையே. எனக்கும் காய் இன்வைட் பண்ணியிருக்கான், நான் வர்றேன்னு சொல்லிட்டேன், கிஃப்ட்டு கூட வாங்கிட்டு வந்துட்டேன். அப்படி இருக்கும்போது என்னத்துது அப்படின்னு புலம்பிக்கிட்டே, ரைட்டு, காயோட ஃபங்க்ஷனுக்கு எப்படி இருந்தாலும் கிளம்புவா. எனக்கு தெரியாமல் கிளம்புனா கூட காய் ஃபங்க்ஷனுக்கு தானே நானும் வர்றேன், அங்கே மட்டும் வரட்டும் இருக்குவளுக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஜங்குக் ஃப்ரெஷ்ஷப்பாக கிளம்பிட்டாங்க தன்னோட ரூமுக்கு. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஜங்குக்கு ஒரு 6 o'clock மேன்ஷன்லேருந்து கிளம்பிட்டாங்க. ஏன்னா லில்லியோட வீட்டுக்கு போய் லில்லியை அங்கேருந்து காயோட ஃபங்க்ஷனுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. லில்லியோட வீட்டுக்கு இப்போ அடிக்கடி ஜங்குக் போயிட்டு வர்றாங்க. லில்லியோட மம்மியும் லில்லியும் பயங்கரமாக கவனிப்பாங்க ஜங்குக்கை. ஸோ இப்போ லில்லியை கூப்பிட்டு தான் ஜங்குக் கொஞ்சம் ஏர்லியராகவே கிளம்பிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஒயின் இப்போ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு 6:30 போல் தன்னோட ஸ்கூட்டியில் மினியோட ஃப்ளாட்டுக்கு போயிட்டாங்க. மினி ஒயினுக்காக அவங்களோட அப்பார்ட்மெண்ட் வெளியில் இருக்க கேட்லேயே நின்றுட்டுருப்பாங்களா. ஒயினை பார்த்ததும், ஏய் செம அழகாக இருக்குடி, இந்த சாரீ எக்ஸ்ட்ரீம் பியூட்டிஃபுல்லாக இருக்குது உனக்கு, நானும் சாரீ தான் வியர் பண்ணியிருக்கேன் பாரு, நல்லா இருக்கேனா அப்படின்னு சொல்கிறாங்க. மினி ஒயினை பார்த்து, பியூட்டிஃபுல்லாக இருக்குடி, இந்த க்ரீன் கலர் சாரீ உனக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்ஸ், உனக்கு இந்த பிளாக் கலர் சாரீ அப்பா ஹாட் லுக்கில் இருக்கடி, சும்மாவே நீ பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருப்ப, ஹவர் கிளாஸ் பாடி ஷேப்பை ஹக் பண்ண மாதிரி இருக்குது இந்த சாரீ. ஐயோ வாங்கி போயிடுவாங்க போ. தாலி செயின் மட்டும் நீ வியர் பண்ணலை, இந்த பார்ட்டிஷனில் குங்குமம் மட்டும் இல்லை, உன்னை நான் நீன்னு போட்டி போட்டுக்கிட்டு வந்து கொத்திக்கிட்டு போயிடுவானுங்க. கல்யாணம் பொண்ணுன்னு சொல்லிவிட்டு தான் நம்ம காலேஜில் உன்னைய பார்த்து சொல்லிவிட்டாலும் எவனும் கிட்ட வர்றதில்ல. சரிவா, உன் அருமையெல்லாம் அந்த ஜியானுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மினி ஒயினோட ஸ்கூட்டியில் உட்காந்து இப்போ காயோட மேன்ஷனுக்கு ஹேயாக கிளம்பிட்டாங்க 2 பேரும். இப்படியே ஒரு 1/2 hour பாஸ் ஆகுது.
காயோட மேன்ஷன் முன்னாடி தான் வைன் தன்னோட ஸ்கூட்டியை இப்போ ஸ்டாப் பண்ணிவிட்டு அட்ரஸை செக் பண்ணுறாங்க. மினி அப்போ அட்ரஸை வாங்கி நோட்டீஸ் பண்ணிவிட்டு, ஏய் நம்பர் வந்து 37 தான் போட்டிருக்கு, இந்த மேன்ஷன் தான் போல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சைடில் நின்றுட்டு இருந்த வாட்ச்மேன் வைனையும் மினியையும் நோட்டீஸ் பண்ணிவிட்டு, பார்ட்டிக்கு வந்திருக்கீங்களா மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், மிஸ்டர் காயோட வீடு இதுவா அப்படின்னு கேட்குறாங்க வைன். இது தாங்க மேடம், உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வாட்ச்மேன் சைடில் இருக்க மினி டோரை ஓப்பன் பண்ணி விடுறாங்க. வைனும் மினியும் அந்த டோர்வே வழியாக உள்ளே போயிட்டாங்க. இப்படியே ஒரு 10 மினிட்ஸ் பாஸ் ஆகுது. வைன் மினி 2 பேரும் காயோட மேன்ஷன் கார்டன் சைடில் தான் நின்றுட்டுருக்காங்க. அங்கே தான் பர்த்டே செலிப்ரேஷன் நடந்துகிட்ருக்கு. சைடில் இருக்க ஸ்விம்மிங் பூல் சைடு வைன் நின்றுக்கிட்டே அப்படியே அந்த ஆம்பியன்ஸை சுற்றி முற்றி பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குல்ல மிஸ்டர் காயோட வீடு அப்படின்னு சொல்கிறாங்க வைன். ஆமாம் ஆமாம், பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இவ்வளோ பெரிய பணக்காரன்னு எனக்கு தெரியாது. இப்போ தான் தெரியுது மிஸ்டர் காய்க்கு நிறையா பிஸ்னஸ் போயிட்டுருக்கான். அவங்க டேடி தான் எல்லாத்தையும் பார்த்துட்டுருக்காங்களாம். ஒரு 5 இயர்ஸ்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஜியானோட கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்க டேடி அனுப்பிச்சிருக்காங்க. ஆனால் நான் காலேஜில் ப்ரொஃபஸராக தான் இருப்பேன்னு சொல்லி காய் வந்து கம்பெனிஸ்க்கு போகாமல் ஜியானோட யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணிட்டாங்க. ரைட்டு, ரொம்ப யூனிக்கான ஆள் தான் அந்த காய் அப்படின்னு சிரிக்கிறாங்க மினி சொன்னதை கேட்டுட்டு வைன். அந்த டைமில் காய் வைன்கிட்டையும் மினிக்கிட்டையும் வந்து, வாங்க கேக் கட்டிங் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆரம்பிச்சிடலாம், வந்து இப்படி சோஃபாவில் உட்காருங்க, எதுக்கு நின்றுட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வைனோட ஹேண்ட்ஸையும் மினியோட ஹேண்ட்ஸையும் பிடிச்சி காய் கூட்டிகிட்டு போய் சைடில் இருக்க சோஃபாவில் உட்கார வைக்கிறாங்க. காயோட மம்மிக்கும் டேடிக்கும் வைன் ரொம்ப பிடிச்சிருக்கு. கிடுகிடுன்னு காயோட மம்மி வந்து காய்கிட்ட சொல்கிறாங்க, நீ சொன்ன வைன் பொண்ணு இவ தானா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் மம்மி, எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க காய். அதுதான் வைன் வைன்னு சொல்கிறியே, அப்பா எல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்காடா. உனக்கு 30 ஆகுது ஏஜ், இந்த பொண்ணுக்கு 18 தான் ஆகுது. ஏஜ் ரொம்ப அதிகமாக இருக்கே, கிட்டத்தட்ட 12 இயர்ஸ் கிட்ட ஏஜ் கேப் இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க காய் மம்மி. ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர். எப்படியும் இந்த பொண்ணை நான் என்னோட ப்ராக்கெட்குள்ளே போட்டு கல்யாணம் பண்ணிவிடுவேன். இப்படி ஒருத்தி எனக்கு ஒய்ஃபாக வேணுமே வேணும். ஏதாவது பண்ணி இவளோட ஹஸ்பண்ட் கூட இவளை டிவோர்ஸ் பண்ணி விடலான்னு நான் நோட்டீஸ் பண்ணுறேன். பிடி கொடுக்க மாட்டேங்கிற அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. இவள் இன்னொருத்தவனுக்கு பொண்டாட்டியாக இருந்தால் கூட எனக்கு பரவாயில்ல, அவனை டிவோர்ஸ் பண்ண வச்சுக்கிட்டு நான் மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க காய் தன்னோட மம்மிக்கிட்ட. அப்போ காயோட மம்மி, நான் உன்னோட டேடியை மேரேஜ் பண்ணி அந்த ஆள் என்னை பாடாக படுத்தி இந்த லீயை மேரேஜ் பண்ணிக்கிட்டு உன்னையும் என் கூடயே கூட்டிகிட்டு இங்கே வந்துட்டேன். லீக்கு பிள்ளைங்க இல்லை, ஸோ நீனும் நானும் தான் லீக்கு எல்லாமே. ஹாப்பி லைஃப்பை நம்ம லீட் பண்ணலை. அதே மாதிரி தான் வைனுக்கு ஹஸ்பண்டே இருந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. அவனை டிவோர்ஸ் பண்ணி விட்டுவிட்டு நீ எப்படியாவது மேரேஜ் பண்ணு. இப்படி ஒரு அழகான பொண்ணு எனக்கு மருமகளாக வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க காயோட மம்மி. அந்த டைமில் மிஸ்டர் லீ காய்கிட்ட வந்து, ஏய் உனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு இன்றைக்கி வருவான்னு சொன்னியே, பேர் கூட என்ன சொன்ன? வைன். எஸ், அந்த பொண்ணு எங்கே வந்துட்டாளா அப்படின்னு கேட்குறாங்க. வந்திருக்கா, பாவம் அவங்க ஹஸ்பண்ட் அவளை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாராம். அவளோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி வருத்தப்படுவா. ஒரு நாள் நான் எதர்ச்சியாக அந்த சைடு போகும்போது 2 பொண்ணுங்களும் காலேஜோட கிரவுண்டில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ வைன் அழுதா. அப்போ தான் அந்த விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டு ஆறுதல் சொல்லுவேன். அப்புறம் தான் நானே முடிவு பண்ணிவிட்டு, பாவம் நல்ல பொண்ணு, ரொம்ப ஒழுக்கமான பொண்ணு டாடி, இவக்கிட்ட கொஞ்சம் பக்குவமாக எடுத்து பேசி நல்லா இல்லாத ஹஸ்பண்ட் கூட இருக்கக்கூடாது, நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லலான் இருக்கேன். படித்து முடிக்கட்டும், நான் அவளை மேரேஜ் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன் டாடி, இதோ அந்த பொண்ணு தான் அப்படின்னு வைனை காட்டுறாங்க காய் தன்னோட டேடிக்கிட்ட, ஐ மீன் ஸ்டெப் டேட் கிட்ட. மிஸ்டர் லீ வைனை பார்த்ததும், பை காட் என்னடா இவ்வளோ அழகான பொண்ணாக இருக்கா, ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்காளே, பார்க்கும்போதே தெரியுதே, இந்த பொண்ணையா அவங்க ஹஸ்பண்ட் சந்தேகப்பட்டுக்கிட்டு தொந்தரவுப்படுத்துகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. காய் வந்து சும்மா தான் அவங்க டேடிக்கிட்ட இப்படியெல்லாம் போய் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா மிஸ்டர் லீ ரொம்ப நல்லவங்க. ஒரு மேரேஜ் லைஃப்பை உடைக்கிறது எவ்வளோ பெரிய பாவம்னு மிஸ்டர் லீக்கு நல்லா தெரியும். அதனால தான் இந்த மாதிரி போய் சொல்கிறாங்க மிஸ்டர் லீக்கிட்ட காய். காய் வந்து மிஸ்டர் லீக்கு ஸ்டெப்சன்னாக இருந்தால் கூட தன்னோட ஓன் சன் போல தான் பார்க்குறாங்க. ஓகே பேபி, இந்த பொண்ணு நல்ல பொண்ணாக இருக்கா, நல்லா இல்லாத ஹஸ்பண்ட் கூட இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை.
நீ அந்த பொண்ணுக்கிட்ட பேசி உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி மேரேஜ் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணு, நான் மீதியை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மிஸ்டர் லீ. காய் பிரைட்டான ஸ்மைலில் ஓகே டேடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வைனுக்கு சைடில் இருக்க சிங்கிள் சோஃபாவில் உட்காடுறாங்க. அந்த டைமில் ஜங்குக்கோட கார் இப்போ காயோட மேன்ஷனுக்குள்ளே என்ட்ரி ஆகுது. காயோட ஃபேமிலி ஜங்குக்கோட ஃபேமிலிக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஜங்குக்கோட டேடி மிஸ்டர் லீ கிட்ட நான் கொஞ்சம் லேட்டாக பார்ட்டியை வந்து அட்டன் பண்ணிக்கிறேன், என்னோடய பையன் கொஞ்சம் ஏழராகவே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜங்குக்கோட கார் காயோட மேன்ஷனுக்குள்ளே என்ட்ரி ஆனதும் மிஸ்டர் லீ டக்குன்னு வந்திருக்க கெஸ்ட்கிட்ட பேசிகிட்டு இருந்தவங்க கிடுகிடுன்னு ஜங்குக்கோட காரை நோக்கி தான் நடந்து வர்றாங்க. அதுக்குள்ளே ஜங்கு காரை பார்க் பண்ணிவிட்டு டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு வெளியில் வர்றாங்க. ஆப்போசிட் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு லில்லி கீழே இறங்கி நிற்கிறாங்க. லில்லிக்குமே காய் இன்வைட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஸ்டாஃப் ரூமில் சொல்லும்போது லில்லியும் அங்கே இருந்திருப்பாங்க. ஸோ அதனால் சொல்லியிருப்பாங்க. லில்லி மேலே பயங்கர கடுப்பு இப்போ காய்க்கு. ஸோ லில்லியை பார்த்ததும் கோபம் வருது. ஜங்குக் பக்கத்துலேயே லில்லி வந்து இப்போ நிற்கிறத காய் நோட்டீஸ் பண்ணிவிட்டு, என்னையை ஏமாற்றிட்டு என்னை விட பணக்காரன் இந்த ஜியான்னு சொன்னதும் இவன்கிட்ட தப்பிட்டியா? எனக்கு கிடைக்காத நீ யாருக்கும் கிடைக்கக்கூடாது. உனக்கு இருக்குது. என்னை லவ் பண்ணிவிட்டு எனக்கே தெரியாமல் ஜியான் வந்து என்னை வற்புறுத்தி மேரேஜ் பண்ண போகிறாருன்னு டிம்கி கொடுத்துட்டு போக பார்த்தேன். கல்யாணம் தான் நின்று போச்சே. இந்த ஜியான் யாரை கல்யாணம் பண்ணான்னு தான் தெரியல எனக்கு. அப்படி இருக்கும்போது பொண்டாட்டி வீட்டில் இருக்கையில் இவ்வளோ எதுக்கு கூட்டிகிட்டு ஊருக்குள்ள வந்துக்கிட்டு இருக்கான் இவன்? இந்த லில்லியும் தைரியமாக என் பார்ட்டிக்கு வந்திருக்காளே இவன் கூட. வாங்க வாங்க, உனக்கு இருக்குடி லில்லி அப்படின்னு காய் தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு டக்குன்னு எழுந்து நின்று ஜியானை நோக்கி தான் வேக வேகமாக நடந்து போகிறாங்க. ஜங்கு காயை பார்த்ததும் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே காய் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்ஸ் மிஸ்டர் ஜியான், வாங்க அப்படின்னு சொல்லி லில்லியையும் பார்த்து வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காய் இப்போ கேக் கட்டிங்க்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. காய் ரொம்ப முக்கியமானவங்களுக்கும் வைன் மினிக்கு மட்டும்தான் 6 o'clock வர சொல்லியிருப்பாங்க பார்ட்டிக்கு. மீதி எல்லாத்துக்கும் 7:30 மேலே தான் பார்ட்டின்னு சொல்லியிருப்பாங்க. ரொம்ப முக்கியமானவங்கள வச்சு தான் கேக் கட்டிங் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக பேசிகிட்டு இருக்கலாம், அதுக்கப்புறம் பார்ட்டிக்கு வரவங்க கூட பார்ட்டியை என்ஜாய் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ ஜங்குக் அதனால தான் ஏர்லியராக வந்திருக்காங்க. ஜங்குக் இப்போ வரைக்கும் வைனை நோட்டீஸ் பண்ணலை. ஜங்குக் இப்போ வந்து கேக் கட்டிங் பண்ணுறதுக்காக சைடில் இருக்க கார்டன் சைடில் போய் நின்றுட்டுருக்காங்க. காய் ரொம்பவே ஒரு பிரைட் ஸ்மைலில் தன்னோட மம்மியோட ஹேண்ட்ஸை பிடிச்சி தன்னோட கேக்கை கட் பண்ணிவிட்டு அவங்க மம்மிக்கும் டேடிக்கும் ஃபீட் பண்ணுறாங்க. மிஸ்டர் லீயும் காயோட மம்மியும் காய்க்கு அப்படியே ஒரு ஸ்பூனில் அந்த கேக் எடுத்து ஊட்டி விட்டுட்டு, நீ எவ்வளோ பெரிய பையனாக இருந்தாலும் எங்களுக்கு நீ பேபி தான் செல்லும் அப்படின்னு மிஸ்டர் லீ காய்கிட்ட சொல்லிவிட்டு காயோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு வந்திருக்கவங்கள பார்த்து, இதுக்கப்புறம் என்ன என்ஜாயிங் டைம் தான் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. அந்த டைமில் வைனும் மினியும் சைடில் நின்று கிளாப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மிஸ்டர் லீயும் அவங்க ஒய்ஃபும் அப்படியே சைடில் திரும்பி வைனை நோட்டீஸ் பண்ணிவிட்டு, வைன் கம் ஹியர் அப்படின்னு சொல்கிறாங்க. வைனுக்கு ஒன்றும் புரியலை. சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு நானா அப்படின்னு தன்னோட இண்டெக்ஸ் ஃபிங்கரை தன்னை நோக்கி காட்டுறாங்க. நீ தான் அம்மோ, கம் ஹியர் அப்படின்னு சொல்கிறாங்க காயோட மம்மி. இப்போ தான் ஜங்குக் நோட்டீஸ் பண்ணுறாங்க அந்த குரூப்பில் ஓரத்தில் வைனும் மினியும் நின்றுட்டுருக்கிறத. லில்லிக்கு திக்குன்னு இருக்குது. என்னது இது, வைன் வேறு வந்திருக்காங்க அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு கம்முன்னு நின்றுட்டுருக்காங்க. வைனப்போ கிடுக்கிடுன்னு மிஸ்டர் லீ கிட்ட போய் நிற்கிறாங்க. இங்கே வாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர்க்கில் கேக்கு கொஞ்சமாக எடுத்து வைனுக்கு கொடுக்குறாங்க. வைனுக்கு என்ன பேசுகிறதுன்னு ஒன்றும் புரியலை. மிஸ்டர் லீ ஊட்டி விட்டதும் அந்த ஒரு ஸ்கூப் ஸ்பூனை அப்படியே எடுத்துக்கிட்டு தேங்க்ஸ் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் வந்து நிற்கிறாங்க. இங்கே பாரம்மோ, இது உன்னோட வீடு மாதிரி, இந்த பார்ட்டியை நல்லா என்ஜாய் பண்ணணும் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு வைன் மினிக்கிட்ட போய் நின்றுக்கிட்டாங்க. மினி வைனை பார்த்து, என்னடி இது, காரணமே இல்லாமல் உன்னை கூப்பிட்டு அந்த அங்கிள் ஊட்டி விட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியலை, சரி விடு அப்படின்ட்டு வைன் நார்மலாக நின்று நெக்ஸ்ட்டு யாரெல்லாம் வந்து கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னு நோட்டீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஜங்குக் இப்போ வைனை கூப்பிட்டு மிஸ்டர் லீ கேக் ஃபீட் பண்ணதும் அப்படியே உறைஞ்சி போயிட்டாங்க ஷாக்கிங்கில். என்ன திமிரு இருக்கும், என் முன்னாடி வந்து இங்கே நின்றுக்கிட்டு, ஐயோ இந்த லீ அங்கிள் என்ன வைன்கிட்ட இவ்வளோ அன்பாக இருக்கார் அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு அமைதியாக பார்த்துட்ருக்காங்க வைனை. லில்லிக்கு மூச்சே விட முடியலை. ஓஹோ, ஐயோ என்னது இது,
காய் ஒயினை இன்வைட் பண்ணுற அளவுக்கு ஒயின் முக்கியமான ஆளா காய்க்கு? எந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் காய் இன்வைட் கொடுக்கலையே. ஒயின் மினி எப்படி வந்தாலுங்க? ஓஹோ அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. இப்படியே இந்த பார்ட்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒயின் மினி 2 பேரும் சைடில் இருக்க சோஃபாவில் அமைதியாக உட்காந்துட்டு எல்லோரும் கிஃப்ட் கொடுத்து முடிச்சிட்டாங்களான்னு செக் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லோரும் காய்க்கு கிஃப்ட் கொடுத்துட்டு அந்த ஈவினிங் பார்ட்டியை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டைமில் ஒயின் மினி 2 பேரும் இப்போ காய்கிட்ட போய் நிற்கிறாங்க. ஜங்குக் காய் டேடிக்கிட்டேயும் மம்மிக்கிட்டேயும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. லில்லியுமே ஜங்குக் பக்கத்தில் தான் உட்காந்துட்ருக்காங்க. அப்போ ஜங்குக் சொல்கிறாங்க, மிஸ் லில்லி இவங்க என்னோடய பிஏ, ஸோ அதனால தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன். 2வது என்னோடய காலேஜில் இவங்க ஒரு லெக்சரர், ஸோ காயுமே இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ காய் ஆமாம் டேடி அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஏன்னா காயோட மம்மி டேடிக்கு லில்லி யாருன்னு தெரியாது. ஸோ ஆமாம் போட்டுட்டு அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. அந்த டைமில் ஒயின் வந்து காய் ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்கிறாங்க. காய் டக்குன்னு நிமிர்ந்து பார்த்துட்டு டக்குன்னு எழுந்து நிற்கிறாங்க. ஜங்குக்கு ஒயினோட வாய்ஸை கேட்டதும் டக்குன்னு ஷார்ப் ஆகுறாங்க. இது என்னோட சின்ன கிஃப்ட் உங்களுக்கு, இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. காய் டக்குன்னு அந்த கிஃப்ட்டை வாங்கிக்கிட்டு தேங்க்யூ மை ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயின் பிரைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே மினியை பார்க்குறாங்க. மினி தன்னோட ஹேண்ட்ஸில் இருந்த ஒரு கிஃப்ட்டை கொடுக்குறாங்க. காய் அதையும் வாங்கிக்கிட்டு தேங்க்யூ டியர் அப்படின்னு சொல்லிவிட்டு சோஃபாவில் உட்காந்துட்டாங்க. ஒயினும் மினியும் அந்த சைடு போக பார்க்குறாங்க. அப்போ காயோட டேடி, அம்மோ இங்கே உட்காந்துக்கோ, தனியாக எதுக்கு அங்கே போகிறீங்க 2 பேரும், இங்கே உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொன்னதும் அமைதியாக உட்காந்துக்கிட்டாங்க காய்க்கு சைடில் இருக்க சோஃபாவில். காய் அப்போ ஜங்கு கொடுத்த கிஃப்ட்டை தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ரோலெக்ஸில் கோல்டு வாட்ச் இருக்குது. காய் அதை பார்த்துட்டு, பை காட் மிஸ்டர் ஜியான், இது என்னோடய கலெக்ஷனில் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் இருக்கிறது. இந்த மாதிரி நான் ஒரு வாட்ச் வச்சுருக்கேன், ஆனால் இது அப்கிரேட் வெர்ஷனில், ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக்கை பார்த்து. ஜங்குக் அப்போ ஸ்மைல் பண்ணிவிட்டு, எனக்கு தெரியும் காய், நான் சின்ன வயசுலேருந்து உன்னை பார்த்துட்ருக்கேன். என்னை விட நீ ஒரு 4-5 வயசுக்கு தானே சின்ன பையன். ஸோ உனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு ஓரளவு எனக்கு தெரியும். நீ நிறையா வாட்ச் கலெக்ஷன் வச்சுருக்க, அதனால தான் நான் அதை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. லில்லி பிக்குன்னு பார்த்துக்கிட்டு உட்காந்துட்ருக்காங்க. ஐயோ கோல்டு வாட்ச் கொடுக்குற அளவுக்கு இந்த ஃபேமிலி ஜியான் ஃபேமிலிக்கு நெருக்கமா? ஐயோ காலம் ஃபுல்லாக அந்த காயினை கஷ்டப்படுத்திடுவான் போலையே அப்படின்னு லில்லி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி கம்முன்னு உட்காந்துட்ருக்காங்க. அப்போ காய் வந்து அப்படியே லில்லியை நோட்டீஸ் பண்ணிவிட்டு, அப்புறம் லில்லி உங்களோட கிஃப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு லில்லி ப்ரெசன்ட் பண்ண சில்வர் ப்ரேஸ்லெட்டை அப்படியே எடுத்து தன்னோட ஹேண்ட்ஸில் பார்த்து அப்படியே தன்னோட தம் ஃபிங்கர் ஆச்சு ரப் பண்ணி தன்னோட லெஃப்ட் ஹேண்டில் வியர் பண்ணிக்கிட்டாங்க. லில்லி வந்து அவங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இல்லை மிஸ்டர் ஜியான் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக்கை பார்த்து. உண்மையிலேயே அங்கே இருக்கிறவங்களுக்கு லில்லியும் ஜங்குக்கு தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி தெரியுது. அந்தளவுக்கு நெருக்கமாக உட்காந்துருக்காங்க 2 பேரும். அந்த டைமில் காய் மினியோட கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் மினியேச்சர் டாய்ஸ் நிறையா இருக்குது. ஏய் என்னை பார்க்கல, என்ன குழந்த மாதிரி தெரியுதா உனக்கு? இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி சூப்பர்மேன் ஸ்பைடர்மேனோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் நான் சின்ன வயசுலேருந்து சேர்த்துட்ருக்கேன். என்னோடய ஃப்ரிட்ஜில் கூட ஏகப்பட்ட மினியேச்சர்ஸை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் சின்ன பிள்ளையில். இப்போ கூட அது இருக்குது எங்கள் ஃப்ரிட்ஜில். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் சார், அதான் அதை உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க மினி. ஒயின் எப்போ நம்மளோட கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்கன்னு ஆர்வமாக பார்த்துட்ருக்காங்க. காய் அப்போ ஒயினோட கிஃப்ட் எடுத்து அப்படியே கோட் பேக்கெட்டுக்குள்ளே வைக்கிறாங்க. ஜங்குக் கவனமாக நோட்டீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னது ஒயின் கொடுத்த கிஃப்ட்டை மட்டும் தனியாக எடுத்து வைக்கிறானே அப்படின்னு தனக்கு தானே நினச்சிட்ருக்கும் போதே ஒயின் வந்து காயை பார்த்து சொல்கிறாங்க, ப்ரொஃபஸர் நான் கொடுத்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இதோ பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு காய் தன்னோட கோட்டோட இன்னர் பேக்கெட்டில் வச்சுருந்த ஒயின் கொடுத்த கிஃப்ட் பாக்ஸை அப்படியே வெளியில் எடுத்து அந்த கவர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அது ஒரு வேலட். காய் அதை எடுத்து பார்த்துட்டு, வாவ் சூப்பராக இருக்குது பேபி, ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு வேலட் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோன்னு நான் நினச்சேன். அவங்க ஃபேஸில் இருக்க அந்த பிரைட்டான ஸ்மைலை பார்க்கும்போது அவங்களுக்கு இதை பிடிச்சிருக்குன்னு என்னால் ஃபீல் பண்ண முடியுது. இது என்னோட பேக்கெட் மணிலேருந்து உங்களுக்காக நான் வாங்கிட்டு வந்தேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின்.
அப்படியா, ரொம்ப சந்தோஷம். இதை எப்போதுமே என்னோடய கையிலே நான் வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. வைனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ஜங்குக்கு அப்படியே ஸ்டொமக்கே பேர்ன் ஆகி இயர்ஸ் வழியாக அப்படியே ஹீட்டான கேஸ் வெளியாகிக்கிட்டு இருக்கு. அந்தளவுக்கு அப்படியே ஜெலஸ் பொங்கி வழிஞ்சிட்ருக்கு ஜங்குக்கு. ஆனால் வெளியில் காட்டிக்கலை. எஸ், ரொம்ப நல்லாயிருக்கு, சூப்பர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உட்காந்துட்ருக்காங்க ஜங்குக். இப்படியே இந்த டைம் பாஸ் ஆகுது. காய் வைனை பயங்கரமாக கவனிக்கிறாங்க. அது நல்லா தெரியுது. காயோட மம்மி டாடிக்கும் ஜங்குக், லில்லி, மினி எல்லாருக்குமே. மினியுமே நல்லா கவனிக்கிறாங்க, ஏன்னா பக்கத்துலேயே இருக்காங்களா. ஸோ அதனால் இப்படியே டைம் பாஸ் ஆகுது. டைம் இப்போ 7:30 ஆகிடுச்சு. அப்போ வைன் காய்கிட்ட ப்ரொஃபஸர், நான் இப்போ வீட்டுக்கு கிளம்புறேன். என்னோடய வீட்டில் அப்புறம் லில்லியோட வீட்டில் காணும்னு தேடுவாங்க. ஸோ நான் 7:30 கிளம்புனா தான் ½ அன் ஹவரில் எங்களோட வீட்டுக்கு போக முடியும். ஸோ அந்த பார்ட்டிக்கு ரொம்ப தேங்க்ஸ், நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. காய்க்கு ஓகே ஓகே பேபி, கிளம்பலாம். மினி, வைன் வாங்க, என்னோட மம்மி டாடிகிட்ட சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு வைனோட ஹேண்ட்ஸ் பிடிச்சு காய் இப்போ தன்னோட டேடியும் மம்மியும் பார்த்து கூட்டிகிட்டு வர்றாங்க. காய் வைனோட ப்ரொஃபஸர். ஸோ வைனோட ஹேண்ட்ஸை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறது வைனுக்கு பெரிய விஷயமா தெரியலை. தன்னோட இன்னொரு ஹேண்ட்ஸால் மினியுமே பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் ஜங்குக்கு வைனோட ஹேண்ட்ஸை பிடிச்சி காய் கூட்டிகிட்டு வர்றது தாங்க முடியாத ஒரு கஷ்டத்தை தருது மனசுக்குள்ளே. காய் இப்போ வைனை தன்னோட மம்மி டாடிக்கிட்ட கூட்டிகிட்டு போய், டாடி மம்மி, வைனும் மினியும் கிளம்புறாங்க, அவங்கள்ட்ட சொல்லிட்டு போகிறதுக்காக வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ காயோட டேடி வைனையும் மினியும் பார்த்து பிரைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஓகே செல்லுங்களா, பத்திரமா போயிட்டு வாங்க, இல்லை நான் என்னோடய டிரைவர்கிட்ட சொல்லி வீட்டில் விட சொல்லவா அப்படின்னு கேட்குறாங்க. வைனதுக்கு இல்லை அங்கிள், நாங்களே போயிடுவோம், ஸ்கூட்டியில் தான் வந்தோம், பாய் அங்கிள், பாய் ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. பத்திரமா போயிட்டு வா செல்லம் அப்படின்னு காயோட மம்மி வைனோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு பாய் சொல்கிறாங்க. மினி அப்படியே பிக்கு பிக்குன்னு பார்த்துட்ருக்காங்க. மினியோட சீக்ஸ்லையுமே கிஸ் பண்ணி 2 பேரும் பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஆனால் பார்ட்டிக்கு ஜங்குக் வந்ததுலேருந்து இப்போ வைன் அங்கேருந்து கிளம்புற வரைக்கும் ஜங்குக்கை கண்டுக்கவே இல்லை. ஒரு ஸ்ட்ரேஞ்சரை போல் பார்த்து பிஹேவ் பண்ணிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு இருக்காங்க. ரொம்ப கோபத்தில் தான் இருக்காங்க ஜங்குக். இப்போ அந்த டைமில் காயோட டேடி ஜங்குக்கை பார்த்து, ஜங்குக், இந்த பொண்ணு இருக்கால, இவள் மேரேஜ் ஆன பொண்ணு, பார்ட்டிஷனில் குங்குமம்லாம் இருக்குது, தாலி செயின்லாம் போட்டிருக்கா, டோஸ் ஃபிங்கரில் மெட்டியெல்லாம் போட்டிருக்கா, பார்த்தியா, உன்னோட காலேஜ் தானே, தெரியுமில்ல இந்த பொண்ணு உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ லில்லி, தெரியாமையா இருக்கும், காலேஜோட கரஸ்பாண்டன் உட்காந்துட்ருக்காங்க, கிளம்பும் போது ஒரு பாய் கூட சொல்லலை, எப்படி போகிறா பாருங்க, பயங்கர திமிரு பிடிச்ச பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க லில்லி. அந்த டைமில் பேக்கில் இருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது, யார் திமிரு பிடிச்ச பொண்ணு அப்படின்னு. அவ்வளோதான், லில்லிக்கு உயிரே போயிடுச்சு. ஏன்னா வந்திருக்கிறது ஜங்குக்கோட டேடி. லில்லி பிக்கு பிக்குன்னு முடிச்சுக்கிட்டு ஹாய் அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. லில்லி, ஹாய், என்ன பார்ட்டிக்கு வந்திருக்கியா? காய் நீனும் கொலீக்ஸ் தானே, சூப்பர். அப்புறம் ஜங்குக் எங்கே பொண்டாட்டி அப்படின்னு கேட்குறாங்க. ஜங்குக்குமே பிக் பிக்னு முழிச்சுக்கிட்டு இப்போ வீட்டில் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் விட்டுட்டு நீ தனியாகவா வந்த? மேரேஜ் ஆகி 1 இயர் கம்ப்ளீட் ஆகலை, சிங்கிளாக வரலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ காயோட டேடி, ஜியான் விடு ஜியான், சின்ன பையன், ஒய்ஃப் கூடவே எல்லா இடத்துக்கும் அப்படியே சுற்றிக்கிட்டு தெரிய முடியுமா, கூட்டிகிட்டு தனியாக வரணும்னு நினச்சிருப்பான். உன்னோட மருமக பயங்கர பியூட்டிஃபுல்லான பொண்ணாக இருப்பா போலையே, கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ தான் மேரேஜுக்கு வர முடியாது, அப்ராட் போகணும்னு சொல்லிட்ட, பரவாயில்ல விடு. என் பையனுக்கும் மருமகளுக்கும் ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி நடக்கும்போது தான் எல்லாருக்கும் சொல்லி ஒரு சின்னதாக ரிசப்ஷன் வைக்கலான்னு நினச்சிட்ருக்கேன் சிட்டிக்குள்ளே. அப்போ இன்வைட் பண்ணுறேன், என் மருமகளை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக்கோட டேடி. கண்டிப்பாக அப்போ நான் உன் மருமகளை பார்ப்பேன். உன் மருமக தான் பெரிய பேரழகி அப்படின்லாம் ஒன்றும் இல்லைடா. நான் ஒரு பொண்ணை பார்த்து வச்சுருக்கேன் காய்க்கு. இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வந்துட்டு போனான். நீ கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தால் பார்த்துருக்கலாம். அந்த பொண்ணு பயங்கர அழகாக இருக்கா. என்னை பொறுத்தளவு என் மருமக தான் உன் மருமகள் விட அழகாக இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சிரிக்கிறாங்க. ஜங்குக்கு திடீர்னு இருக்குது. ஐயோ, என் பொண்டாட்டி எதுவும் இருந்தாலும் சொல்கிறானா என்ன அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு அப்படியே கவனிச்சிட்ருக்காங்க மிஸ்டர் லீ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. அந்த டைமில் காய்
ஜங்குக்கோட டேடி கிட்ட வந்து ஹாய் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணுறாங்க. காயை வந்து பேக் ஹக் பண்ணிவிட்டு காய் செல்லம் அங்கிளை கோச்சுக்காத, கொஞ்சம் பிஸி, லேட் ஆகிடுச்சு வர்றதுக்கு, நெக்ஸ்ட் இயர்லாம் சீக்கிரம் வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே அங்கிள், நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் பார்ட்டியை, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காய் தன்னோட காலேஜில் ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃப்ஸ் கிட்ட போயிட்டாங்க. ஜங்குக்கு இப்போ அவங்க டேடி கூட அமைதியாக வந்து உட்காந்துட்டாங்க. பக்கத்துலேயே லில்லியும் அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. அந்த டைமில் மிஸ்டர் லீயை பார்த்து ஜங்குக் டேடி கேட்குறாங்க, என் மருமகளை விட உன் மருமக பொண்ணு அழகாக இருக்கிறான்னு சொல்கிற, ஆனால் காய்க்கு இன்னும் கல்யாணமே பண்ணலை, யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணோட பேர் வைன் அப்படின்னு சொல்கிறாங்க மிஸ்டர் லீ. உயிரே போயிடுச்சு ஜங்குக்கு. ஜங்குக்கோட டேடி அப்படியே மிஸ்டர் லீயை பார்த்துட்டு, என்னது வைனா, ஜங்குக்கோட ஒய்ஃப் நேமும் வைன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, வைனுங்கிற நேம் இருக்கிற பொண்ணுங்களே அழகாக இருப்பாங்க போலையே அப்படின்னு சிரிக்கிறாங்க மிஸ்டர் லீ. ஜங்குக் அப்படியே பல்ல கடிச்சிட்டு உட்காந்துட்ருக்காங்க. சரி, ஐயோ நான் கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கலாமே அந்த பொண்ணை பார்க்கலான்னு, வைன்னு சொன்னதும் எனக்கு அவளை பார்க்கணுன்னு ஆசை வந்துடுச்சு அப்படின்னு மிஸ்டர் ஜான் சொல்லிக்கிட்டு அப்படியே சாஞ்சு உட்காந்து தன்னோட வைன் கிளாஸ் எடுத்து சிப் பண்ணுறாங்க. அப்போ மிஸ்டர் லீ அப்படியே சாஞ்சு உட்காந்துட்டு ஜானை பார்த்து சொல்கிறாங்க, அழகான பொண்ணுடா, பார்த்ததும் எனக்கு பிடிச்சி போயிடுச்சு, என் ஒய்ஃப்க்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு, ஆனால் மேரேஜ் ஆன பொண்ணு என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னதும் டக்குன்னு மிஸ்டர் ஜான் நிமிர்ந்து உட்காந்து, மேரேஜ் ஆன பொண்ணா, ஏய் நீ எல்லாத்தையுமே குருட்டுத்தனமாக பண்ணி தான் உன்னோட பிஸ்னஸில் ஏகப்பட்ட டீலிங்காக கேன்சல் பண்ணுறதும் உன் கையை விட்டு நழுவுறதுமா இருக்குது. அப்படி இருக்கும்போது ரியல் லைஃப்பில் கூட இப்படி தான் கொலாப்ஸ் பண்ணுவியா? கல்யாணம் ஆன பொண்ணு எப்படிரா உனக்கு மருமகளாவா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மிஸ்டர் லீ சொல்கிறாங்க, கல்யாணம் ஆகிடுக்கு அந்த பொண்ணுக்கு, புருஷங்காரன் பயங்கர சந்தேகம் பிடிப்பானா, ரொம்ப கொடுமைப்படுத்துகிறானா, பட்டு பாவி, அந்த பொண்ணை பார்க்கும்போது கெட்ட பொண்ணு மாதிரியாக தெரியுது, லட்டு பொண்ணு, அந்த பொண்ணு கூட வாழ அவனுக்கு துப்பு இல்லை. என்கிட்ட காய் சொல்லி வருத்தப்பட்டான். அந்த பொண்ணு அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட காலேஜ் கிரவுண்டில் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாலாம், என் வீட்டுக்காரர் என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாரு, சந்தேகப்படுறாரு அப்படின்னு. அந்த சைடு போய்கிட்டு இருந்த காய் இதை கேட்டுட்டு வைனை பார்த்து எதுக்கும் கவலைப்படாதம்மா அப்படின்னு ஆறுதல் சொல்லியிருக்கான். ஸோ அந்த பொண்ணு வந்து அதுக்கப்புறம் காய்கிட்ட நல்லா பேசுவாளாம். அப்புறம் அவளுக்கு நடக்கிற பிரச்சனைகளை கூட காய்கிட்ட சொல்லுவாளாம். ஸோ காய்க்கு அந்த பொண்ணு மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துடுச்சு. பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு டாடி, ரொம்ப ஒழுக்கமான பொண்ணு, மேரேஜ் ஆகி கஷ்டப்பட்டுருக்கா, சின்ன வயசுலேயே பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. அவளோட ஹஸ்பண்ட்க்கு அந்த பொண்ணை பிடிக்கலையாம், கொடுமைப்படுத்துகிறாராம். டிகிரி கம்ப்ளீட் பண்ணதும் அந்த பொண்ணுக்கிட்டே லவ்வை சொல்லி அவளை நான் மேரேஜ் பண்ணிக்கலான்னு இருக்கேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டான். அந்த பொண்ணு இன்றைக்கி தான் நான் பார்த்தேன், அடித்து சொல்ல முடியும் என்னால், அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, ஒழுக்கமான பொண்ணு, அவள் புருஷன்ட்ட தான் ஏதோ பிரச்சனை இருக்குது, இல்லாட்டி இந்த மாதிரி பொண்ணை வேண்டான்னு சொல்லுவானா. நான் உடனே காய்கிட்ட சொல்லிட்டேன், லட்டு பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், கிடைச்ச பொண்ணை அவன் விட்டுவிட்டானா அந்த புருஷங்காரனுக்கு தான் நட்டம், நீ குறுக்க பாஞ்சு அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோ, அந்த பொண்ணை நீ டிகிரி கம்ப்ளீட் பண்ணதும் லவ்வை சொல்லி மேரேஜ் பண்ணிக்கோ, என்ன வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். என் பையன் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கான் பாரு, சந்தோஷமாக சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு காயை பார்த்துக்கிட்டே மிஸ்டர் லீ ஜான் கிட்ட சொல்கிறாங்க. ஜானுக்கு வைனை பார்க்கல. ஸோ வைன் இங்கே வந்திருப்பாங்கன்னு ஐடியா கிடையாது ஜானுக்கு. ஸோ வைனுங்கிற நேமில் வேறு யாரையோ சொல்கிறாங்கன்னு மிஸ்டர் ஜான் நினச்சிக்கிட்டு, அப்புறம் என்ன விட்டுத்தல, கல்யாணம் பண்ணி தொந்தரவு அனுபவிச்சுட்ருக்கிறதுக்கு டிவோர்ஸ் பண்ணிட்டு போகிறது எவ்வளவோ நல்லது. அந்த பொண்ணை நல்ல பொண்ணு நீ சொல்கிற, புருஷங்காரனுக்கு அனுமதி தெரியாட்டி ஒரு பிரச்சனையும் இல்லை, அவனை கழட்டி விட்டுவிட்டு உன் பையனுக்கு மேரேஜ் பண்ணி வையே, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக்கோட டேடி. அவ்வளோதான், ஜங்குக் டக்குன்னு எழுந்து நின்று போதும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உயிரே போயிடுச்சு லில்லிக்கு. ஐயோ இவன் எதுக்கு இப்படி எந்திரிச்சு கத்துறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டே அமைதியாக உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஜங்குக்கோட டேடியும் காயோட டேடியும் ஜங்குக்கை பார்த்து, ஏய் என்னாச்சுடா உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மிஸ்டர் ஜான். தலையை வலிக்குது டேடி, நான் வீட்டுக்கு போகணும், நான் கிளம்புறேன், மிஸ்டர் லீ அங்கிள் பாய், காய்கிட்ட சொல்லிடுங்க, எனக்கு ரொம்ப ஹெட்டுக்கு ஐயோ ஹெட்டேக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிடுக்கிடுன்னு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க தன்னோட கார்க்கி எடுத்துக்கிட்டு. இவன் கிடக்குறான், விட்டுதலுங்க நம்ம. ஆமாம், அந்த செக்ஷன் C5 வச்சு நீங்கள் ஏதோ புது ப்ராஜெக்ட் ரெடி பண்ண போகிறேன்னு சொன்னீங்களே, அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க மிஸ்டர் ஜியான். ஸோ ரேண்டமாக அவங்க பிஸ்னஸை பற்றி இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க மிஸ்டர் லீயும் மிஸ்டர் ஜியானும்.
எங்கள் அதர் ஹேண்ட் ஜங்குக் ஒரு கோல்டு ஃபேஸில் வேகமாக நடந்து வந்து காரிடோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளே போய் உட்கார்றாங்க. லில்லியுமே பின்னாடியே ஒடியாந்து ஆப்போசிட்டில் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு காருக்குள்ளே உட்காந்துட்டாங்க. அடுத்த செகண்டே ஜங்குக் காரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நேராக லில்லியோட வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. லில்லியோட வீட்டு முன்னாடி காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு, லில்லி கீழே இறங்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். இல்லை மிஸ்டர் ஜான், நீங்கள் வீட்டுக்குள்ளே வாங்க, கொஞ்சம் சில் பண்ணிக்கிட்டு போகலாம். அந்த ஒயின் இருக்காளே கேடுக்கிட்டவ உங்களை எப்படியெல்லாம் பேசி வச்சுருக்கா பாருங்கள் மினிக்கிட்ட. உங்கள்கிட்ட படிக்கிற பொண்ணு மினி, உங்களை பற்றி ஒயின் இப்படியெல்லாம் பேசினா உங்களை மதிப்பாளா மினி? இன்னும் எத்தனை பேர்கிட்ட இப்படி சொல்லி வச்சான்னு தெரியலையே. இப்படி தான் அந்த பொண்ணு மோசமான பொண்ணு. ஆளுங்கள்ட்ட அப்படி சொல்லி சொல்லி சிம்பத்தி க்ரியேட் பண்ணி காயை மேரேஜ் பண்ணுற அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கா பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க லில்லி. போதும், கோரை விட்டு கீழே இறங்கு அப்படின்னு சொல்லி அதட்டுறாங்க ஜங்குக். லில்லி நினச்சிக்கிட்டாங்க ஜங்குக்கு ஒயின் மேலே பயங்கரமான வெறுப்பை ஏற்படுத்தி விட்டாச்சு, இன்னி கொஞ்ச நாளைக்கு ஹேயாக இருக்கலாம் அப்படின்னு. ஸோ லில்லி அப்படியே ஜங்குக்கு பார்த்து பாவமாக முகத்தை வச்சுக்கிட்டு, விடுங்க மிஸ்டர் ஜான், நான் இறங்கிக்கிறேன். 4 மந்தில் அவளை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம். உங்களை மாதிரி ஒரு பர்சனை இழந்துட்டோமேனு அவள் வருத்தப்படணும், அந்த அளவுக்கு நீங்கள் நானும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு லில்லி காரிடோர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அவங்களோட வீட்டுக்குள்ளே கிளம்பிட்டாங்க. ஜங்குக்கு ஒரு புயல் வேகத்தில் தன்னோட மேன்ஷனுக்கு கிளம்பிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை ஆர்மீஸ்.